பிரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தேவனின் நம்பிக்கை மற்றும் திடமான நம்பிக்கை இருந்தால் வெற்றி கொள்ள முடியும். அதை பற்றி ஒரு கதை பைபிளில் இருக்குது. வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தாவீது மற்றும் கோலியாத் கதையை பற்றி பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் பிலிஸ்தியருடன் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். பிலிஸ்தியர்கள் படையில் கோலியாத் என்ற மிகப்பெரிய வீரன் இருந்தான். அவன் உயரம் 6 முறை உயரமாகவும் அவன் ஆயுதங்கள் மிக வலிமையாகவும் இருந்தன. கோலியாத் தன்னுடைய ஆற்றலை பெருமிதம் கொண்டு இஸ்ரவேல் படையினரை நாள்தோறும் சவாலுக்கு அழைத்தான். ஆனால் இஸ்ரவேல் படையினரே யாரும் அவனை எதிர்க்க முடியவில்லை. அப்போது இஸ்ரவேல் அரசரான சவுல் கோலியாத்தை யாராவது வீழ்த்தினால் அவருக்கு பெரும் பரிசு வழங்குவதாக அறிவித்தான். தாவீது ஒரு சிறுவன். அவனுடைய சகோதரர்களை காண போகும்போது கோலியாத் சவாலை கேட்டு ஆச்சரியமாகினான். அவன் தேவனின் பேரால் நானே அவனை எதிர்த்து போராடுவேன் என்று அறிவித்தான். தாவீது சவுல் அரசனிடம் போய் கோலியாத்தை எதிர்த்து போராட அனுமதி கேட்டான். சவுல் முதலில் தயங்கினாலும் தாவீதின் திடமான நம்பிக்கையை பார்த்து அனுமதி வழங்கினான். தாவீது தன்னுடைய கைகளை பூசாமல் வெறும் கையால் கையேற சிறு கல்லை கொண்டு போருக்கு சென்றான். தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடி தனது கையேறி சிறு கல்லை கோலியாத்தின் நெற்றியில் செலுத்தினான். அந்த அடி கோலியாத்தை தரையில் விழ வைத்து தாவீது அவனுடைய வாளை எடுத்து அவனது தலையை வெற்றி கொண்டான். இதனால் இஸ்ரவேல் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிலிஸ்தியர்கள் அதிர்ச்சியில் ஓடினர். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய நம்பிக்கை மற்றும் திடமான நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். ஆமேன். சோஸ்திரம்.